கிடைச்சாலும் சரி, ஜீசாவை கிடைச்சாலும் சரி, சபுவை கிடைச்சாலும் சரி, அந்த மாதிரி யாரை கிடைச்சாலும் செத்து போயிடுவான். அக்கோ நீ எங்கேயோ போயிட்ட, உனக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யுது. ஸ்மைல் ஜோஸ். நோ, எறும்பு கிடையாது. முதலை சிஸ்டர். நோ. அதாவது நம்மளை இப்போ வந்து என்னை வந்து ஒரு ஜீவன் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜீவனே செத்து போயிடும், நான் சாக மாட்டேன். அது மாதிரி உங்களை கடிக்குது அப்படின்னா அந்த ஜீவன் தான் செத்து போயிடும், நீங்கள் சாக மாட்டீங்க. அப்படி கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டாக சொல்லவங்களுக்கு ஒரு ஹார்ட்டிங். எறும்பு இல்லை, முதலை இல்லை, சிரிப்பப்பாரு கள்ளி. க்ளூ கொடுங்க. அதுதான் சொன்னேன், தப்பு நச்சு பொட்டுன்னு போட்டுருவோம். இதுக்கு மேலே க்ளூ எதுவும் கிடையாது. ஸ்னேக் சிஸ்டர். நோ. ஜோஸ். என்ன ஜோஸ் உனக்கே தெரியலன்னு சொன்னா எப்படி? பாலாண்ணா எங்க இருக்க? வேற அறிவு பாலாண்ணா கமிங். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும், எப்படியும் சொல்லலாம். அதை பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லலாம். கரப்பாம்பூச்சி. நோ. அதுவா நம்மளை கடிக்கும்? யோசிச்சுப்பார், யோசிச்சுப்பார். ஸ்பேட். ஸ்பேட். ஹாய். ஹாய் அண்ணா, வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். நண்பர் ஒருத்தர் ஹேண்ட்ஸஸ் கரெக்டாக சொல்லிட்டாருப்பா. கொசு. கொசு கொசு. பிரதீப் கரெக்டு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கம்மா நீ? சந்தோஷமாக இருக்கலாம், தப்பு இல்லைல்ல? ஏண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, எப்பவும் போல லைவ் கொஞ்சம் டல்லாக போச்சு. நம்ம கொஞ்சம் ஜாலியாக பேச ஆரம்பித்தோம்னா நம்மக்கிட்ட பேசுகிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, நம்ம அதனால நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான், கொசு தான். சரி, இன்னொன்று கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஐயோ மறந்து போயிட்டுனே, டக்குன்னு ஞாபகம் வரலையே பேசவே. ஞாபகம் வச்சுட்டே இருந்தப்பா, மறந்துட்டேன்ப்பா. என்னது? ஆன்சர் ஞாபகம் இருக்கு, கொஸ்டின் மறந்துட்டேன். ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் தெளிவாக கேட்டால் தெளிவாக புரியும். சரியா? ஓஹோ எஸ். உன் சேனல் மானிட்டேஷன் ஆகிருச்சாம்மா? ஆயிடுச்சுண்ணா, எனக்கு மானிட்டேஷன் ஆகிட்டு 3 மாதம் ஆகுது. நான் இது வரைக்கும் டாலரை ரீச் பண்ணவே இல்லை. அந்த $6 அப்படியே நிற்கிது. ஏன்னா நல்லா சரியாக வீடியோ போடுறதில்ல, லைவ் போடுறதில்ல, ஒன்றும் போடுறது கிடையாது. அதனால் மானிட்டேஷன் ஆகிட்டு அந்த டாலர் அப்படியே நிற்கிது, ஸ்டாப் ஆகி நிற்கிது. கேளுமா ஃபஸ்ட்டு. முடியம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. கொஸ்டின் நான் கேட்கவா? ஒரு கப்பல் ஒன்று இருக்குது, சரியா? அந்த கப்பலில் வந்து 60 கிலோவுக்கு மேலே, ஆமாம் 60 கிலோவுக்கு மேலே ஏற்ற முடியாது. ஓகே. ஒரு கரையில் வந்து அப்பா 60 கிலோ இருக்கார், பிள்ளைங்க 2 பேர் 60 கிலோ இருக்காங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் ஒரு போட்டில். எப்படி போவாங்க? அதை கரெக்டாக சொல்லுங்கள். பாலா ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ?